ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்து தியானிக்கலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயாவும் பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். அவர்கள் உடனே படவையும் வலையும் அப்படியே போட்டுவிட்டு அவருக்கு பின்னால் அவர்கள் வந்து விட்டார்கள். ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களையும் பார்த்தவர் சொல்லுகிற காரியம், என் பின்னே வாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எதை நோக்கியோ போய்கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறதுன்றே யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. ஏதோ நடக்கிறது. ஊழியங்களுக்கு பஞ்சமில்லை, ஊழியர்களுக்கு பஞ்சமில்லை, திருச்சபைகளுக்கும் பஞ்சமில்லை. ஆனால் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிப்பதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஊழியத்திற்கு வந்த புதுசில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிறிஸ்டியான் ஐயா என்ற ஒரு வயதான மனிதர், அப்போவுமே அவருக்கு 90 வயதுக்கு மேல், அவரிடத்தில் என்னை ஜெபத்துக்காக நானும் ஒரு பாஸ்டரும் அவரை பார்க்க போயிருந்தோம். அப்பொழுது என்னை அறிமுகம் செய்யும் பொழுது, இந்த பிரதர் ஊழியம் செய்கிறார் என்று சொன்னார்கள். அவர் என்னை இப்படி பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னார், ஊழியம் எல்லாரும் செய்யலாம் தம்பி, ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னார். எனக்கு அன்றைக்கு ரொம்ப வேடிக்கையாக தெரிஞ்சது. என்ன இந்த ஐயா இப்படி சொல்கிறாங்க, ஊழியம் செய்கிறேன்னா கர்த்தருக்கு தானே எல்லோரும் ஊழியம் செய்கிறோம் அப்படி நான் நினச்சேன். ஆனால் பிற்காலத்தில் இப்போ தான் தெரியுது, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் மிக 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 கொஞ்சம். ஆண்டவர் சொன்னார், அதனால தான் என் பின்னே வாங்கப்பா. இன்றைக்கி ஊழியமே உலகத்திற்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதோ என்று நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் எம்எல்ஏக்களையும் மந்திரிகளையும் கிறிஸ்தவ ஸ்டார் பிரசங்கிமார் மேடையில் தங்களோடு வைத்து கொண்டார்கள். இன்று வரை இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது சரியா தவறா அந்த விவாதத்துக்கு நான் வரல. ஆனால் உலகத்திற்கு பின்னால் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு ஊழியமே உலக ஆசீர்வாதங்களை நோக்கித்தான் மக்களை வழி நடத்துகிற ஊழியர்கள் தான் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்க, லாப நோக்கோடு பிரசங்கம் பண்ண, அநேக ஹிடன் அஜெண்டாக்களை வைத்துக்கொண்டு, இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ஆண்டவருக்கு பின்னால் நாம் வருவதற்கு ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் முதலாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்று. அடுத்து பவுலடியார் மற்றும் அப்போஸ்தலர்கள் அவங்க சொன்னாங்க,
நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள். நான் இப்போ ஆதி அப்போஸ்தலர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது ஊழியர்கள், பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு பின்பற்றிருந்தாங்கன்னா, அவங்க திருச்சபை பார்த்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எங்களை பின்பற்றுங்க. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் ரொம்ப அழகாக சொல்வார் 3ஆம் அதிகாரத்தில், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற மாதிரியின்படி நடக்கிறவர்களை பின்பற்றுங்க. ஏன்னா அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள்னு சொன்னார். அப்போ அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, என்னை பின்பற்றுங்கள்னு சபையாரை பார்த்து இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள் சபையை பார்த்து இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களை பார்க்காதீங்க, இயேசுநாதரை பாருங்கங்காங்க. இது சரியான பைபிள் உபதேசமா? ஒரு மக்களை வழிநடத்துகிற ஒரு ஊழியர், ஒரு மேய்ப்பர், ஒரு போதகர் என்ன சொல்லணும்? நான் மெய்மனதோடு இயேசுவை பின்பற்றுகிறேன், அதனால் என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய மாதிரியின்படி என்னை நீங்கள் பின்பற்றி வாருங்கள், அப்படிதானே சொல்லணும். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வை நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். என் பின்னே வாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆகவே ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் ஆண்டவரே உங்கள் பின்னால் வாடுறேன். ஒருவேளை என்னுடைய மனது உலகத்தின் பால் இருக்குமானால் இப்போ திருப்பி உங்களுக்கு பின்னால் நான் வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.